ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா கிச்சன். நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ராஜ்மா சுண்டல். நாங்கள் இப்போ சுண்டலை ஒரு 2 ஹவர் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அவிக்கலாம். நம்ம குக்கர்லேயே அவிக்கலாம் இன்றைக்கி. இப்போ நம்ம அவிச்சு எடுத்துட்டோம். ஒரு 5 விசில் போட்டு வச்சுருக்கோம் குக்கரில். இது ரொம்ப ஹெல்தி, அதனால் நீங்கள் வாரம் வாரம் கூட இது ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா சுண்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ராஜ்மா எடுத்திருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா தேவையான அளவு, உப்பு 1 டீஸ்பூன். அப்புறம் நாங்கள் தேங்காய் துருவி வச்சுருக்கோம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இது ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு ஆயில். இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ராஜ்மாவை நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விசில் கூட போட்டுக்கலாம். வேக வைக்கும் போதே நிறைய உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வேகும் போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ராஜ்மா சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.